ஹாய் எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து நம்ம போட்டுச்சு இந்த ட்ரெண்டில் எனக்கு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நேற்று வந்து நம்ம போட்டுச்சு இந்த ட்ரெண்டில் எனக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே மூமெண்ட்ஸை எஸ்டர்டேயோட ஸ்விங்கு லோ அந்த இதை வச்சு வந்து நேற்று போட்டிருந்த ட்ரெண்ட் லைனே தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனே பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா ஹியூஜ் கேப் அப்பில் வந்து நல்லா போயிருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ட்ரேடே வந்து நான் எடுக்கலை. இன்றைக்கி நான் இருந்திருந்தேன்னா என்னோடய அனாலிசிஸ் வந்து மார்னிங் வந்து வித் ஆர்டர் ஃப்ளோவோட வந்து யூஸ் பண்ணி எப்படி நான் பண்ணியிருப்பேன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சார்ட் கம்பேரிட்டிவாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து வித் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸோடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து நம்ம இந்த டெல்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டெல்டா வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இம்பேலன்ஸ் வச்சு போகலாம். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இப்போ காலையில் 9:15 பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெல்டா 90K வந்திருக்கு. பட்டு வந்து ஃபைனல் க்ளோசிங் டெல்டா பார்த்தீங்கன்னா 79 வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் அதே நேரத்தில் நிஃப்டியில் வந்து நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், ஸோ வந்து செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ அதனால் வந்து 9:15 என்ட்ராகிறத நம்ம வந்து இக்னோர் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9:20 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா வந்து 63K மேக்ஸ் டெல்டா இருக்குது. அப்புறம் 58K இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பையர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதே இது வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தோம்னா நிஃப்டியில் பார்த்திங்கன்னா வந்து செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேக்ஸ் டெல்டா 21.5K இருந்தாலும் அதில் பாதிக்கும் கம்மியாக தான் வந்து இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் இதாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ 50%க்கு மேலேயே அது வந்து அட்லீஸ்ட் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ பையிங் போகணும்னா வந்து இந்த மேக்ஸ் டெல்டாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கணும். செல்லிங் போகணுன்னா மின் டெல்டாவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 9:25க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டெல்டா பார்த்திங்கன்னா 38.6K இருக்குது. அதுக்கப்புறம் டெல்டா ஃபைனல் டெல்டா பார்த்திங்கன்னா 7.5K இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து செல்லர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ 9:25 வந்து நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பார்த்திங்கன்னா பையிங் வந்திருக்கு. ஸோ இதுதான் இது. ஸோ இந்த மாதிரி வரணும், பையிங் வரணும்னா இந்த மாதிரி 44.7K அதுக்கப்புறம் 44. ஸோ வந்து நிஃப்டியில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காங்க. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா பிகினிங்லேருந்தே 9:15 வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9 உண்டான கேண்டிலில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 9 நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து இன்டெசிசிவ் இது மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த 48% வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. ஸோ 21.75/2 போட்டிங்கன்னா வந்து 10.5. ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50. ஸோ இந்த இதுவும் பார்த்திங்கன்னா இன்டெசிசிவ் மூட். ஸோ 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு சைடுமே இது பண்ண முடியாது. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் 9:15 பையிங் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ பட் ஆனால் அது வரைக்கும் வந்து நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பையிங்கே வந்து வரல. இந்த 9:25க்கு தான் வந்திருக்கு. பட்டு ஆனால் அதை ஒரு நல்ல இதாக வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்நேரம் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் வந்து நல்ல புல்லிஷோடு இருக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9:35க்கு பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பையிங் வந்து இது இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 2.63K வந்து மேக்ஸ் டெல்டா, அதுக்கப்புறம் 2.60K பார்த்தீங்கன்னா டெல்டா. ஸோ பையர்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பேங்க் நிஃப்டியில். அதுக்கப்புறம் 9:35 இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மின் டெல்டா பார்த்திங்கன்னா -60K இருக்குது. ஆனால் ஃபைனல் டெல்டா பார்த்திங்கன்னா -20. அப்போனா என்னென்னா 40K பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அப்போனா இங்கே வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல வந்து என்னால் இன்டர்பிரேட் பண்ண முடியுது.
ஸோ அதனால் இங்கே வந்து 935க்கு இது நிஃப்டியில் வந்து பையர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 935க்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன் வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இம்பேலன்ஸ் வந்து ஆன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இம்பேலன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். ஃபுல்லாக ஸ்டாக் இம்பேலன்ஸ் இதெல்லாம் சரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதெல்லாம் பிரீச் ஆனால் தான் வந்து செல்லர்ஸே வருவாங்க, வந்ததாக அர்த்தம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டாக் இம்பேலன்ஸ். ஸோ 5 இது பார்த்திங்கன்னா ஒரே அப்போனா எந்த அளவுக்கு பையர்ஸ் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதை பிரீச்சே பண்ணலாம். அங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்து வந்திருக்கான். இப்போ நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக்கே வச்சிடுறேன். ஸோ அந்த இடத்துலேருந்து பாருங்களேன், அந்த இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வால்யூமே வந்து வந்திருக்கு. ஸோ 945 பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. ஸோ வந்து எப்போ போயிருந்துருக்கலாம்னா வந்து 935 பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பையிங் வந்திருக்கு. ஸோ 935 பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பையிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து 935க்கு தான் வந்து ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பையிங் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், அதுக்கப்புறம் தான் வந்து நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 110K மேக்ஸ் டெல்டா, 104K டெல்டா. ஸோ நிஃப்டியில் இப்போ தான் வந்து பையிங்கே வர்றான். இந்த இடத்துல வந்து நம்ம போயிருந்துருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து போயிருந்துருக்கணும். ஏன்னா இப்போ இந்த இதிலலாம் உங்களுக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து கேப் அப் ஆகிட்டு இப்படி ஆகிட்டு இங்கே ரீடெஸ்ட் எடுத்து இந்த அளவுக்கு போயிருந்தா அல்லாது ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வித் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போகலாம். ஆனால் இது வந்து அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து கேப் அப் ஆகிரும், ஹியூஜ் கேப் அப்பில் ஆகி தான் வந்து இது வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த 9:35க்கு வந்து நம்ம, ஏன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் நல்லா புல்லிஷ் ரிவர்சல் மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த இதில் வந்து நம்ம போயிருந்தோம்னா நல்லா வந்து ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி 37,150 அங்கேருந்து அடுத்த கேண்டில் இதில் புக் பண்ணாலும் பாருங்களேன் வந்து கிட்டத்தட்ட 73 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இங்கேயே வந்துடுது. ஸோ அப்படியே கொஞ்சமாக வந்து நல்லா மெதுவாக வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஸோ 150லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம். ஈவன் நீங்கள் நிஃப்டியில் இந்த இடத்துல வந்து உங்கள் கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோன்னா நீங்கள் போயிருந்தாலுமே வந்து நல்லா பிடிச்சிருந்துருக்கலாம். இங்கே போயிருந்தீங்கன்னா 754 வச்சாலுமே அடுத்த இந்த இதிலே வந்து நல்லா புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 750 30 பாயிண்ட்ஸ் கிட்டே வந்துடும். 30 பாயிண்ட்ஸ்னால் 1500 கிட்டே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று நம்ம இது பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு நிஃப்டியில். நான் இந்த டைம் தான் வீட்டுக்கு வந்தேன் நான் கரெக்டாக. ஸோ அப்போது வந்து ஓகே நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்ட்டு இருந்திருந்தேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு பார்த்தேன். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் கர்சர் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வந்து அந்த இடத்த வந்து நிஃப்டியில் பாருங்களேன். நிஃப்டியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கடுத்து இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நிஃப்டியில் பாருங்கள் சப்போர்ட்டு. அதுக்கடுத்து வந்து 1 மணிக்கு பாருங்கன்னா பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட்டு, நிஃப்டிலையும் சப்போர்ட்டு. அதுக்கடுத்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:40 அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட்டு. ஆனால் நிஃப்டியில் அது பிரேக் அவுட் ஆன மாதிரி காமிக்குது. ஓகேவா? ஸோ நிஃப்டியில் வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி வந்து காமிக்குது. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் தான் இருக்கக்கூடாது. ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போகணும். இஃப் சப்போஸ் நீங்கள் இந்த இதில் வந்து போயிட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்கனாலுமே, ஸோ இப்போ வந்து நிஃப்டியில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நிஃப்டியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் இம்பேலன்ஸ் அந்த இதெல்லாம் இப்போ தான் வந்து ஒரு நல்ல இதாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு தப்பான இதுலேயும் வந்து நம்ம வந்து கண்டினியூ ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே தான் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 2:35 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெல்டா எதுக்கு வந்து 2:35. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 46 இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டெல்டா வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டாக் இம்பேலன்ஸ் வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 74K வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஜூம் பண்ண அந்த இது ரேஷியோ மாறும். ஸோ 57K பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த இருந்திருக்கு. இது ஒரு நல்ல பியரிஷாக தான் அது வந்து கீழே தான் போக போகுதுன்னா இது இந்த இம்பேலன்ஸை தாண்டியே போக மாட்டான். ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு தடவை கீழே போயிட்டோன்னா அதுக்கடுத்து அதை வந்து அதுக்கு மேலே தாண்டி க்ளோஸே வைக்க மாட்டான். இங்கே இப்படி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தே வந்து அவன் க்ளோஸ் பண்ணுறான். அப்போனா என்ன அர்த்தம், செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம இந்த ஒருவேளை இந்த பிரேக் அவுட்டில் வந்து நம்ம போயிருந்தோம்னாலுமே, நிஃப்டியில் இந்த பிரேக் அவுட்டில் வந்து நம்ம போயிருந்தோம்னாலுமே அடுத்து இந்த ஒரு இதிலே வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கோம். ஓகே செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, எப்போனாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் உடனே எக்ஸிட் ஆகிறது தான் பெஸ்ட்டுன்ட்டு இந்த இடத்துல மினிமம் ஸ்டாப் லாஸோட வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆனால் ஒரு ₹500 லாஸ் இருக்கும். அந்த இதோட வந்து எக்ஸிட் ஆகிருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து க்ளோசிங்காக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேலே போயிருந்துருக்கு. இங்கே இருந்துட்டு இங்கேன்னா ஸ்டாப் லாஸ்லாம் நிஃப்டியில் வந்து ஹியூஜாக இருக்கும். 10 பாயிண்ட்னாலே ₹500. ஸோ இங்கே 40 பாயிண்ட்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த வந்து ஆர்டர் ஃப்ளோவில் வந்து அந்த இம்பேலன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போத் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அந்த இம்பேலன்ஸே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதையே ஒரு ஸ்டாப் லாஸ் எக்ஸிட்டிங் டூல் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்றில் மட்டும் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக மாட்டிக்கும். ஏதர் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிடும், ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆகிரும். அந்த ப்ராப்ளம் தான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனே வந்து வரல. அவன் சப்போர்ட் எடுக்க தான் போயிருந்திருக்கான். நீங்கள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்தாலுமே 50 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் தான் எடுக்க போயிருக்கான். இங்கேயும் சப்போர்ட் தான் எடுக்க போயிருந்திருக்கான். ஸோ அப்போ நான் அதனால் வந்து என்ன கன்ஃபர்மேஷன், இங்கே வந்து மூவிங் ஆவரேஜ் வாட்டர் ஃபால் மாடலே ஃபார்மே ஆகலை ரெண்டுலேயுமே. ஸோ வந்து இது ஒரு பக்கா ட்ராப்பு. ஸோ இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்துப்போம். பட் ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து சாதாரண நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஆனால் மட்டும் வந்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஏதாவது ஒன்றில் மட்டும் வச்சுட்டு வந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். இப்போ இங்கே இதாகிட்டு கடைசியாக பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸை தான் அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பண்ணுறான். வந்து நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணுறான். வேறு எதையுமே அவன் வந்து இது பண்ணல. ஸோ அப்போனா நம்ம போட்டிருந்த ட்ரெண்ட்லாம் கரெக்டு. அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அப்கமிங் டேஸில் அடுத்து வந்து நாளைக்கு இதெல்லாம் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான இடம். அதனால் இந்த ட்ரெண்ட்லாம் வந்து நம்ம தூக்கி விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இதை பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு வச்சிருந்த ஃபிபனோச்சி லெவல்ஸ்லாம் வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபிபனோச்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம போட்டிருந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெரியும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.618 அந்த இடத்துல வந்து இதான் நேற்று இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு நான் காலையில் கேப் அப்லே அவன் அடித்து தூக்கி போட்டு வந்து நல்லா போயிட்டான். அங்கே அதை பாருங்களேன், போட்டிருந்த அப்சைடு இதுக்கு இது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த டார்கெட் வந்து அவன் ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ வந்து ஃபிபனோச்சி எந்த அளவுக்கு இன்ட்ராடேயில் எப்படி வந்து என்னதான் இருந்தாலும் சரி, இங்கே அந்த என்ன புல்லிஷ் பியரிஸ் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஃபிபனோச்சி லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போகவே மாட்டான். அதை கரெக்டாக வந்து நமக்கு வந்து வரைய தெரியணும். அது மட்டும்தான் வந்து மேட்ரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த சப்போர்ட்லேருந்து நான் போடுறேன், இது எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்ட்டு. அவன் வந்து நேற்று இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்போ போயிருந்தாலே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல செமையான ப்ராஃபிட்டில் வந்து மறந்துருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து ஸோ இப்போ இந்த விஷயம் முடிஞ்சது. ஸோ இப்போ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 4 ஹவர்ஸில் ட்ரெண்ட் லைன் வைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் வந்து இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2 3 4 அதே மாதிரியே வந்து இங்கே வந்து இதாகுது. ஸோ இங்கே வந்து எப்பப்பெல்லாம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ அந்த பிரேக் அவுட் ஆனாலும் நல்லா மேலே போகுது. அதே மாதிரி தான் இங்கே மேலே போயிருக்கு. பட் ஆனால் இந்த மொமெண்டம்லாம் வந்து குறையுது.
ரீட்ரேஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறையுது ரொம்ப. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் போயிட்டு இந்த இடத்துலேருந்து மேபி வந்து கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எல்லாம் இந்த இதில் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இங்கேருந்து இங்கே சப்போர்ட் எடுக்க வரும்ன்ட்டு. ஆனால் மார்க்கெட் ஹஸ் அதர் ஐடியாஸ். ஸோ இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம வந்து நிஃப்டியில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இதில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து நிஃப்டியில் நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1.68 தான் வந்து இது பண்ணியிருக்கான். இன்றைக்கி அவன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணதே பாருங்களேன். ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதே 2.618 தான். எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதை ஹிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். அவ்வளோதான், சிம்பிள். இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அதான் அந்த எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஃபிபனோச்சி வச்சுட்டு இப்போ அதான் இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு உங்களுக்கு டார்கெட் தெரிலன்னா அந்த ஃபிபனோச்சியை வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஸோ அந்த டார்கெட் வரைக்கும் வந்து போகிற வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வந்து டார்கெட் நான் எப்போவுமே அப்படி தான் வந்து இது பண்ணுவேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு 2-3 months முன்னாடி இதை வச்சு தான் இது பண்ணேன். அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகிடுச்சு என்னோடய இது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் பழைய ஃபார்முக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து எப்படி இதாகுதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட நிலவரம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.